கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் கதைமாலையில் தூக்கணாங்குருவிகளை பற்றி பார்க்க போகிறோம். காதலர் தினமான இன்று தூக்கணாங்குருவியை பற்றிய பதிவு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எதனாலன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கதைமாலை சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கள் உள்ளுணர்வோட உந்துதலால் சிறப்பான கூடுகளை கற்ற பறவைகளில் முக்கியமானது தூக்கணாங்குருவி. பயிர்களோட இலை நரம்புகள், நார்கள் இவற்றை வச்சு இந்த குருவி கற்ற தொங்கு கூடுகள் ரொம்ப ஆச்சரியமானது. இது ஊர்க்குருவி வம்சத்தை சேர்ந்த ஒரு பறவை தான். பார்க்க ஊர்க்குருவி மாதிரி இருந்தாலும் இதோட மேல் தலை, மார்பு முதலிய பகுதிகள் மஞ்சளாக இருக்கும். வயல்வெளி போன்ற இடங்களில் இது கும்பலாக வாழும். முட்டையிடும் காலங்களில் இது மஞ்சள் கருப்பு நிறங்களை பெற்றிருக்கும். கூடு கட்டி குஞ்சு பொறிக்காத சமயத்தில் நீர் ஆதாரங்கள் உள்ள அடைவிடங்களில் கூடு இருந்து ராத்திரியை கழிக்கும். கோடை காலத்தில் கிணறு அல்லது குளக்கரையில் இருக்கிற ஈச்ச மரம், கருவேல மரம், இலந்தை மரம், பனை மரம் மற்றும் மின்கம்பிகளில் கூடு கட்டும். கூடுகள் நாள்களால் பின்னிய தடி பக்கங்களோட சுரக்காய் போன்ற வடிவத்தில் இருக்கும். கிளைகளிலிருந்து தொங்குகிற இந்த கூடுகளில் வலைகளுக்குள்ள தளம் கட்டி அதில் முட்டையிடும். இந்த தளங்களோட பக்கங்களில் இந்த குருவி களிமண்ணை அப்பி அதில் மின்மினி பூச்சியை ஒட்ட வச்சு கூட்டினை அழகுபடுத்தும். தூக்கணாங்குருவிக்கு கிண்ணகம், சிதகம், தூதுனம், மஞ்சட்குருவி, மஞ்சட்சிட்டு என்று பல பெயர்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் பயாவீவர் அல்லது வீவர் பேர்ட்னு சொல்கிறாங்க. பொதுவாக 15 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். வால் பகுதி சின்னதாகவும் மேல் பகுதி தடிச்சும் இருக்கும். தூக்கணாங்குருவியிலேயே 2 வகைகள் இருக்குது. ஒரு வகை குருவிகளில் மேல் பகுதி அடர் பழுப்பு நிறமாக இருக்கும். கீழ்ப்பகுதி வெண்மை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இன்னொரு வகை குருவிகளில் பழுப்போடு கூடிய வெண்மை கோடுகள் காணப்படும். சராசரியாக 20 கிராம் எடை தான் இருக்கும் இந்த தூக்கணாங்குருவிகள். புல், அரிசி, கோதுமை, சோளம், திணை ஆகிய தானிய வகைகளை சாப்பிடும். வெட்டுக்கிளி, ஈக்கள், கரையான், வண்டுகள், கம்பளிப்பூச்சி, பட்டாம்பூச்சி, சிலந்தி, சிறிய நத்தைகள், தவளைகள் ஆகியவற்றையும் உணவாக சாப்பிடும். எல்லாம் சரி, காதலர் தினமான இன்னைக்கு இந்த பதிவு போடுறது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி சொன்னேனே, அது எதுக்காகன்னு தானே கேட்குறீங்க. நான் படித்து ரசித்த ஒரு பதிவு தான் இதுக்கு காரணம். அந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாங்க. தூக்கணாங்குருவி போல் காதலியுங்கள். தூக்கணாங்குருவிகள் எந்த விதத்தில் காதலில் மென்மையானவை? கணவர்கள் மனைவியையோ மனைவி கணவனையோ எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? தூக்கணாங்குருவிகளை கொஞ்சம் ஆராய்வோம். பருவம் வந்ததும் தாய் தந்தை கட்டியிருக்கும் படு அசத்தலான கூட்டிலிருந்து வெளியேறும். துல்லியமாக கட்டமைக்கப்பட்ட கூடு அது. இடி, மின்னல், மழை, புயல், சுனாமி எது வந்தாலும் மரம் வேரோடு சாயும். தூக்கணாங்குருவிகள் கூடு மட்டும் அப்படியே இருக்கும். ஒருவேளை கூடுகள் தூக்கி வீசப்பட்டு கடலில் போய் விழுந்தாலும், பெரும் அலைகள் அடித்து அதில் உழண்டு எங்கோ கரை ஒதுங்கினாலும் உள்ளிருக்கும் தாயும் குஞ்சும் பத்திரமாக இருக்கும். பலமான இரும்புக்கோட்டை தூக்கணாங்குருவி கூடு. அப்படி ஒரு நார்கள் வேப்ப மரம் போன்ற மரங்களின் குச்சியின் இலைகளை, அதாவது விதவிதமான இலைகளில் இருந்து பெறப்படும் இலைகளை எல்லாம் பிய்த்து போட்டு காம்புகளை மட்டும் தூக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பான இடத்தில் சேகரிக்கும். ஒரு ஆண்குருவி இந்த வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கும் போதே ஒரு காதலியை தேடி கண்டுபிடிக்கும். காதலியை கவர்ந்து கூடு கட்டி கொண்டு இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்துவிடும். அதன் கண் பார்வையில் பல பல ஜாலங்கள் செய்து வால் சிறகுகளை விரித்து நடனமாடி காட்டும். கூட்டை கட்டிக்கொண்டே தானும் இரை தேடி இரை இருக்கும் இடத்தை காதலிக்கும் காட்டி மீண்டும் மரத்திற்கே அழைத்து வந்து கூட்டையும் கட்டிக்கொண்டு ஒரு சேஃபான இடத்தில் காதலியை தூங்க வைத்து கொண்டு அது விழித்து கொண்டு இருக்கும். காரணம், மரத்தில் இருக்கும் பாம்புகளிடமிருந்து காதலியை காப்பாற்ற அது மட்டும் விழித்திருக்கும். அதாவது கூடு கட்டி முடியும் வரை அது காவல் காக்கும். தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டுவதற்கு 45 நாட்கள் வரை ஆகும். கட்டி முடித்தவுடன் கிரகப்பிரவேசம். ஆமாம், தண்ணீரை உறிஞ்சி வந்து தன் நாவில் இருக்கும் பசையோடு சேர்த்து கூடுகள் மேல் தெளிக்க ஆரம்பிக்கும். உள்ளே பசையோடு சேர்ந்துதான் கூட்டில் பின்னிக்கொண்டிருக்கும். இதுவரை எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் ஒரு தூக்கணாங்குருவி கூட்டை கலைத்து போட்டு மீண்டும் கூட்டை செய்ய இயலவில்லை. இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நார்களை பின்னுவதில், நார்களை வெளியே எடுத்து மீண்டும் நுழைப்பதில் எந்த ஆராய்ச்சியாளர்களும் வெற்றி பெறவில்லை. இந்த தருணம் வரை
தூக்கணாங்குருவி கூடுகள் புதிரானவை, மர்மமானவை. தான் வளர்ந்த கூட்டிற்குள் எந்த ஆண்குருவியும் மீண்டும் நுழைவது இல்லை. பெண் குருவிகள் கூட்டிற்குள் இருக்கும். தன் மணவாளன் தனக்காக கட்டிய அந்த வீட்டிற்குள் காத்து கொண்டிருக்கும். அதேபோல் அந்த கூட்டில் முதலாக காதலியை உள்ளே போக அனுமதித்து, அதாவது வலது காலை வைத்து காதலியை முன்னால் போகவிட்டு பின்னால் செல்லும். காதலன் நீண்ட தூரம் வரை பயணித்து பஞ்சுகளை சுமந்து ஒரு படுக்கை அறை, முட்டைகளை அடைகாக்கவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் குஞ்சு பொரித்து வளர்ப்பதற்கும் ஏற்ற சூழலில் உருவாக்கும். குருவி வகைகளைச் சேர்ந்த சில பறவைகள் கூட்டை பூக்களாலும் அலங்கரிக்கும். சில பறவை இனங்கள் கூடு முழுவதும் வெளியே மலர்களால் அலங்காரம் செய்து நடனமாடும். பின் கூடுகளுக்குள் செல்லும். பின் மீண்டும் வெளியில் வந்து நடனமாடும். சொக்கி போவாள் காதலி. உள்ளே வாழ்ந்து தீர்க்கும். விதவிதமாக வெஜ், நான்வெஜ் போன்ற உணவுகளை கிடைக்கும் அனைத்தையும் எடுத்துச் சென்று காதலிக்கு ஊட்டிவிடும். காதலி கரு உருவாவாள். அதன் பின் இன்னும் அதிகம் கவனம் செலுத்தும். சத்தான அத்திப்பழங்கள், ஆலம்பழங்கள், கொய்யா, மா மற்றும் என்னவெல்லாம் அரிதான பழம் கிடைக்கிறதோ நாவல் பழம் உட்பட ஊட்டி ஊட்டி காதலியை இன்பத்தில் தலைக்க வைக்கும். இதில் இன்னொரு ஹைலைட் இருக்கு. ஆடிப்போவீர்கள். தான் வெளியே இரை தேடும் சில சமயங்களில் பாம்புகளாலோ பருந்துகளாலோ தனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் காதலியும் குழந்தையும் பட்டினி இருக்கக்கூடாது என்று கர்ப்ப காலத்தில் தானியங்களை உள்ளே குவித்துவிடும். இரை தேடும் போது சமயங்களில் பாம்புகள் காதலனை கவ்வி பிடித்துவிடும். காதலி 2 நாட்கள் தவிக்கும். வெளியே வந்து தேடிவிட்டு கூட்டுக்குள் ஓடும். மீண்டும் வெளியே வந்து படபடவென்று அடித்து கொண்டு உள்ளே வந்துவிடும். இனி காதலன் வரமாட்டான். காதலனுக்கு என்னவோ நிகழ்ந்துவிட்டது. இனி இந்த இரைகள் காலியாகிவிடும். தானே சம்பாதிக்க வேண்டும். குஞ்சுகளை பெரிதாக்கி வெளியே அனுப்ப வேண்டும். மிக சின்சியராக வளர்க்கும். இன்னொரு காதலனை தேடாது. குஞ்சுக்கள் வளர்ந்து பெரிதானதும், போமகளே, சமர்த்தாய் போமகளே, யாரோ ஒரு காதலன் உனக்காக கூடு கட்டி கொண்டிருப்பான். போமகனே போ, யாரோ ஒரு காதலி நீ வீடு கட்ட காத்திருப்பாள். போய் வா செல்வங்களே என்று அனுப்பி வைத்துவிட்டு அளவாய் இறை தேடி உண்டு கூட்டுக்குள்ளேயே முடங்கி ஒரு நாள் அந்த கூட்டுக்குள்ளேயே இறந்து கிடக்கும். இப்போது சொல்லுங்கள், தூக்கணாங்குருவிகளைப் போல் காதலியுங்கள். இது நான் படித்து மிகவும் ரசித்த பதிவு. உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கிறதா என்று எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலிருந்து ராஜி.